அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஸ்வரி தேவபட்டன். ஒரு பொற்கால ஆட்சியை நமது தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காரு. அவர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு அழகான ஆட்சி. பல நலத்திட்ட உதவிகளை கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு திட்டமாவது அவங்களை போய் சேர்ந்திருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பயனாளி கண்டிப்பா இருப்பாங்க நமது அரசின் நலத்திட்டங்களுக்கு கீழே. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க நமது டிஎம்கே கவர்மெண்ட் இந்துக்களுக்கு எதிரான கவர்மெண்ட்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை. நாங்கள் எல்லா மதமும் சமம், எல்லாரும் சமம் என்ற ஒரு நோக்கை கொண்டவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நமது இந்து அறநிலையத்துறை அது கீழே 12,931 கோயில்களுக்கு புனரமைப்பு செஞ்சிருக்காங்க. 4,332 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான 714 கோயில்களுக்கு சிறப்பு புனரமைப்பு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய கோடி நிதிகள் ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது 8,107 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோங்கன்னா இந்துக்களுக்கு நம்ம நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் இந்துக்களுக்கு எதிரான கவர்மெண்ட்டே கிடையாது. நாங்கள் எல்லாரும் சமம் என்று பார்க்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்ல மாதிரி. ஸோ ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும். எல்லாரும் உதயசூரியனின் வாக்களியுங்கள். மீண்டும் ஸ்டாலின் வர வேண்டும். நல்லாட்சி தொடர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.